ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, 2024ல எடுத்து வெளியாகப்பட்ட தி கில்லர் கேம்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம பட்டிஸ்டா தான் லீட் ரோல் பண்ணியிருக்காப்புல. பட்டிஸ்டா ஹீரோவா நடிச்ச படத்துங்கள்லயே இதுதான் கொஞ்சம் ஓகேவான படமும் கூட. இப்ப இந்த படத்தோட கதைய பார்த்துக்குவோம். நம்ம பட்டிஸ்டா வந்து ஒரு ஹிட்மேனா இருக்காப்புல. பணம் குடுத்தா யார வேணாலும் போட்டு தள்ளிடுவாப்புல. அப்படி இருக்கும்போது ஒருத்தர கொல்லும்போது நம்ம ஹீரோயின மீட் பண்ணி அவங்க கிட்ட காதல் வயப்படுறாப்புல. அவங்க காதல் வயப்பட்டு அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணியிருக்கும்போது, ஒரு கட்டத்தில இவருக்கு ஒரு தலைவலி மாரி வந்துருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு டாக்டர்ட்ட போய் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணும்போது, அவருக்கு ஒரு சரியான டிசீஸ் வந்திருக்கு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள நீங்க இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பட்டிஸ்டாவ போட்டு தள்ளணும்னு நினைக்கிற வில்லிகிட்டயே போய் இவரு என்னைய வந்து யாராவது ஆள வச்சு கொன்றுரு. கொன்னுட்டா அதுக்கு 2,000,000 பணம் தரேன்னு சொல்லி இது பண்ணிரு. அதனால கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பணம்லாம் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிடைக்க உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாப்புல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேல என்னைய கொல்லுன்னு சொல்லி இது பண்ணும்போது, இந்த 12 மணிக்கு அவர 12 மணி ஆகும்போது தான் அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, உங்களுக்கு வந்து சாதாரண தான் டெஸ்ட்ட மாத்தி குடுத்துருக்காங்க. நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இதுக்கப்புறம் அவர கொல்றதுக்கு அனுப்பிச்ச ஆளுகள்லாம் இவர கொன்னாங்களா இல்லையா? வில்லிட்ட இருந்து தப்பிச்சாரா? இவர் லவ் காதல் கை கூடிச்சா? இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்துல பாசிட்டிவ்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் டீசென்ட்டாவே பண்ணி குடுத்துருக்காப்புல. அத கொரியோகிராஃபி பண்ண விதமும் ஓரளவுக்கு ஜான் விக் ஸ்டைல்ல பண்ணணும்னு நெனச்சா, அத கொஞ்சம் கை தேர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். படம் எங்க இடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைட் சீக்வென்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. முதல் 40 நிமிஷத்த நம்ம கடக்கிறதுக்குள்ள, இவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இவர் லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சு, நம்மள ஒரு பாடா படுத்தி எடுத்துறாய்ங்க. முதல் 40 நிமிஷம். 42வது நிமிஷத்துலேருந்து தான் உங்களுக்கு ஃபைட்டே தொடங்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப ஜீரணிச்சு பார்த்துட்டீங்கன்னா, அந்த 42 நிமிஷம் மேல வர்ற சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஓகே டீசென்ட்டாவே இருக்கும். ஒரு ஓகேவான ஒன் டைம் வாட்ச் அவுட் படம் தான் இந்த படம். இப்போ தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.